அசோக வனத்தில் சீதை ஒரு இலக்கிய கதை. அகிலாண்ட கோடிகள் வணங்கும் திருமகள் இப்போது அசோக வனத்தின் மடியில் தனிமையோடு துயருற்று அமர்ந்திருக்கிறாள். அவள் கருணை நிறைந்த கண்கள் அகண்ட நீரின் விளிம்பில் நடமாடும் வெண்பறவை போல் மெதுவாக அசைகின்றன. அவளது உள்ளம் நிழல் வீசும் இலைகளுக்கு அடியில் இருந்தும் பசுமை காணாத வற்றிய நிலம் போல் துடிக்கிறது. வானம் தன் நீல மேகங்களை மெதுவாக நகர்த்தி மெல்லிய காற்றை அவளை நிமிரச் செய்ய அனுப்புகின்றது. வனத்தின் நடுவே நறுமண மலர்களின் வாசனை வீசினாலும் அவள் இதயத்தில் ராமனின் முகபிம்பம் மட்டுமே நிறைந்திருக்கிறது. மயில்கள் இனிய ஒலி எழுப்பி வனம் முழுவதும் உலாவினாலும் அவள் செவிகள் அந்த இசையை உணர மறுக்கின்றன. மரம் தன் கிளைகளை ஏற்றி பார்த்தாலும் அவளது சோகமயமான கண்கள் அந்த அழகிய உலகத்தை காண விரும்பவில்லை. திடீரென வனத்தின் அமைதி கலைகிறது. கருநிற மேகம்போல் தோன்றி அவன் வருகிறான், லங்கையின் பேரரசன் இராவணன். அவன் அணிந்துள்ள அணிகலன்கள் சூரியனின் ஒளியில் மின்ன அவன் மங்கலான சிரிப்புடன் அவளை நோக்கி வருகிறான். சீதை, எவ்வளவு காலம் இங்கே தவிக்கப் போகிறாய்? உன் கணவன் ராமன் ஒரு மனிதன். அவன் என்னை வெல்லமாட்டான். என் மாறாக நீ எனக்குச் சம்மதித்தால் உலகமே உன்னை கண்ணிற் காணும் தேவியென மதிக்கும். அவனது வார்த்தைகள் காற்றில் கலந்தாலும் சீதை அவனை நோக்கி ஒரு சொல் கூட பேசவில்லை. அவள் கண்கள் மட்டும் நிலவு ஒளியில் துலங்கும் நீர்த்துளிகள் போல் மின்னுகின்றன. அவளது உள்ளம் இராமனின் தியாகம், லட்சுமணனின் தைரியம், அனுமனின் விசுவாசம் இவைகளை நினைத்து உறுதியோடு நிற்கிறது. அந்த வேளையில் வானின் உயரத்தில் இருந்து ஒரு சிறிய உருவம் மரத்தளிர்களின் இடையே பசுமை மேகம் போல ஒளிவீசுகிறது. மரங்களில் ஒளிந்து சீதையின் துயரை கவனித்து பார்த்த அந்த சிறிய உருவம் அனுமன். மன்னிக்க வேண்டும் தாயே, நான் உங்கள் நம்பிக்கையின் தூதன். உங்கள் துயரம் இனி நீங்கும். உங்கள் கணவர் உலக நாயகன் சீக்கிரம் வருவார். அனுமன் மெதுவாக இராமனின் மோதிரத்தை சீதைக்கு சாய். அந்த மோதிரம் அவளது கரங்களில் வீழ்ந்ததும் அவளது இதயத்தில் மறைந்து போன சந்தோஷம் புதிய ஒளியாக எழுகிறது. சீதையின் உள்ளம் மழை வெள்ளத்தில் மிதந்து போன மல்லிகைப்பூ போல் இனிமேல் துயரத்திலிருந்து விடுபடும். என் தலைவனின் பாதம் மீண்டும் எனது கண்கள் காணும் நாளை காத்திருக்கிறேன் என்று அவள் மனம் உறுதியுடன் கூறுகிறது. அனுமன் புன்னகையுடன் தலையசைத்து வேகமாக வானத்தை நோக்கி எழுகிறார். அசோக வனம் ஒரு கணம் முன்பு சோகத்தில் இருந்தது, ஆனால் இப்போது அவளது உள்ளத்தில் நம்பிக்கையின் மலர்கள் மலரத் தொடங்கியிருக்கின்றன. இது இலக்கிய நடையில் தொகுக்கப்பட்ட சீதையின் துயரமும் அனுமனின் வருகையால் ஏற்பட்ட நம்பிக்கையும் கொண்ட ஒரு கதை.